லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். என்ன புரிஞ்சுக்கோடா. உன் வாழ்க்கைய என்ன கெடுக்க பாப்பனா? எங்களை திட்டிட்டு நீ இப்ப வீட்டுக்குள்ள அஞ்சலியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன சொல்லுவேன்? நான் அவளை கூட்டிட்டு வந்தது அவளை நிரந்தரமா பிரியறதுக்காக. ஆனா நீங்க பண்ணது அவளை என் கூட சேர்த்து வச்சு என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக. போடா, எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. அது எப்படா நீ வளர்ற வரைக்கும் உன் படிப்பு, உன் கரியர், உன் பதவின்னு எல்லாத்தையும் அக்கறையா பாத்துக்கிட்டேன்னா உன் குடும்ப வாழ்க்கையில மட்டும் எதிரா நடந்துக்குவேன். இன்னும் சொல்ல போனா அஞ்சலி உனக்கு செட் ஆக மாட்டான்னு கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் போராடினது யாரு? நானும் இலக்கியாவும் தானே. ஆனா அதையும் மீறி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவ கர்ப்ப வேஷம் போட்டு உன்னை ஏமாத்தினப்ப அவளை அம்பலப்படுத்தினது யாரு? நாங்க தானே. அப்புறம் எப்படிடா எங்களை எதிரி மாதிரி பாக்குற? அதெல்லாம் சரிதான். ஆனா அதே அஞ்சலிய எதுக்கு என்னோட சேர்த்து வைக்க பாக்குறீங்க? அதுதான் என்னோட வருத்தமே. டேய், அது நாங்க செஞ்ச தப்புதான். ஆனா இப்ப நாங்க சேர்த்து வைக்க ஆசைப்படல. அப்ப அஞ்சலி திருந்திட்டான்னு சொன்னா திருந்தின ஒருத்திய தண்டிக்கிறது நியாயம் இல்லைன்னு நாங்க மனசு இறங்கணும். அவ்வளவுதான்டா. இன்னைக்கு கூட அஞ்சலி உன் கூட சேர்றதுக்காக கோயில்ல ஏதோ வேண்டுதல் பண்ணா அது உண்மையா பொய்யான உன்னால 100% கணிக்க முடியுமா? அது மாதிரிதான் நாங்களும். எங்களை நம்பு. உன்னை விட எங்களுக்கு வேற ஏதோ முக்கியம் இல்ல. நம்ம பிரச்சனையால ஜானுக்கு நிம்மதி இல்லாம போகுது. அவங்க கோயில் கோயிலா போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தையும் பார்க்கணும்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா சிரிச்சு பேசி ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா ஆபீஸ்க்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? விரிசலான உடனேயே உறவை சரி செஞ்சிடணும். இல்லன்னு வச்சுக்கோ, விரிசல் பெருசாகி பகையில போய் முடிஞ்சிரும். நம்ம பழச மறந்துட்டு ஒன்னா இருக்கலாம்டா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ நல்லா இருந்தா போதும்டா. அப்புறம் உன் இஷ்டம். நில்லுன. மொபைல மறந்துட்டீங்க. எனக்கும் உங்க கூட விரோதமா இருக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா நீங்க தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் உருவாக்குறீங்க. சரிடா. டேய், அப்புறம் நாளைக்கு அந்த 54 கார்கோ அவுட்லெட்டோட டெண்டர் ரிசல்ட் இருக்கு. நான் சீக்கிரமே ஆபீஸ்க்கு போவேன். நீயும் வரியா? ஒன்னா போலாம். சரிண்ணே, நான் அப்ப 8:30க்கு ரெடியா இருக்கேன். ஓகேடா. இப்ப மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. சரி, போய் தூங்கு. குட் நைட். எந்திரிச்சிட்டீங்களா? போட்டோ மாட்டிட்டு நானே கூப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எப்படி அத்தை, போட்டோ ஃப்ரேம் நல்லா இருக்கா? போட்டோ ஃப்ரேம் தான் திரும்பவும் உடைஞ்சிருச்சுல்ல. இது எப்ப பண்ண? போட்டோ விழுந்ததுல இருந்து உங்க முகமே மாறி போச்சு. நீங்க உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அத்தை, கௌதம் கிட்ட சொல்லி உடனே ஃப்ரேம் போட சொன்னேன். நேத்து நைட்டு தான் போட்டோ வாங்கிட்டு வந்தாரு. காலையில வேலையா மாட்டிட்டேன். அத்தை சாரி அத்தை. பைரவி மேடம் கிட்ட இருந்து போட்டோவை உடைக்கணும்னு நினைச்சு நான் வாங்கல. விளையாட்டுத்தனமாவும் செய்யல. ஏதோ தவறுதெல்லாம் உடைஞ்சிருச்சு. ஆனாலும் தப்பு என்னோடதுதான். நீங்க இத வெறும் போட்டோவா பார்க்கல. இது உங்களுக்கும் கௌதமுக்குமான உறவுக்கான அடையாளம். கௌதம நீங்க உங்க வயித்துல சுமந்து பெத்த பிள்ளைக்கும் மேல நினைக்கிறீங்க. அவரை எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்கறதையோ இல்ல அவரு உங்களை விட்டு விலகிறதையோ உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் வெறும் போட்டோ உடைஞ்சு செதறினதுக்கே உங்க உறவே பிரிஞ்சு போன மாதிரி நீங்க பதறிட்டீங்க. ஆமா இலக்கியா, கௌதம் என்னை விட்டு பிரிஞ்சிருவானோன்னு
ராவும் பகலுமா எனக்கு பயமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி கோவில்ல நீ அந்த ரேவதிய கூட்டிட்டு வந்த. அவளை பார்த்த உடனே நான் பதறிட்டேன். பால் குடமும் கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் கௌதம் என்கிட்ட இருந்து பிரியறதுக்கான அறிகுறியான்னு எனக்கு பயமாவே இருந்துச்சு. அந்த பயத்துலதான் அன்னைக்கு நைட்டு உன்னை நான் கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். மன்னிச்சிரு இலக்கியா, ப்ளீஸ். அத்தை பரவாயில்ல அத்தை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சம்பவங்களும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க என்ன அத்தை பண்ணுவீங்க? ஆனா ஒண்ணு அத்தை, நான் எந்த காலத்திலயும் உங்க மனசு நோகுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். கௌதம் உங்க சொத்து. அவரை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எந்த சக்தி வந்தாலும் அதை தடுக்கிற முத ஆளு நானா தான் இருப்பேன். என்ன நம்புங்க அத்தை. அம்மாடி, என்னது? நேத்து கோவில்ல அத்தை இலக்கியாவ செம்மையா திட்டினதா பைரவி ஆண்டி சொன்னாங்க. ஆனா இப்ப 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. எப்படிமா நம்பாம இருப்ப? இந்த வீட்டுக்கு நீதான் ஏத்த மருமகன்னு உன்னை செலக்ட் பண்ணவ நான். என் செலக்ஷன் எப்பவுமே தப்பா போகாது. நீ இந்த வீட்டுக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆஹா, எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களே, இது நமக்கு ஆபத்தாச்சே. ஐயோ, இந்த கூட்டணியில கார்த்திக் சேர்ந்துட்டா அப்புறம் அவன் ஏன் பேச்ச கேட்க மாட்டானே. என்ன பண்றது? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இலக்கியா. எல்லாரும் பழைய மாதிரி எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அத்தை. நேத்து நைட்டு கௌதம் கார்த்திக் கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்தினாரா. கார்த்திக்கும் சந்தோஷமா தான் பேசினானா. அப்படியா? இது வேற நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, கௌதம் எங்க? ஆபீஸ்ல இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமே போக ரெடி ஆயிட்டு இருக்காரு. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். இரு, நானும் வரேன். வா வா. ஆஹா, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. குடும்பம் ஒண்ணு கூடனா நான் இங்க நிரந்தரமா தங்க முடியாது. உடனே கார்த்திகை இவங்க கிட்ட இருந்து பிரிக்கிற திட்டத்தை அமல்படுத்தியே ஆகணும். ஏதாவது செய்யறேன். லலலா லலலாலே லலலா லலலாலே லலலா லலலாலே லலலாலே. ஏய் சொல்லு என்ன? என்னாச்சு? ஏய் இரு இரு இரு. என்ன ஒரே பாட்டும் டான்ஸுமா ஹாப்பியா இருக்க? நீங்க பெட்டர் ஆஃப் தானே? ஏன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். பொண்டாட்டி திடீர்னு இவ்வளவு சந்தோஷமாகறான்னா, அடி கள்ளி, நம்ம 2 பேருக்கும் ப்ரமோஷனா? சொல்லு, எத்தனை மாசம், எப்ப செக் பண்ண? சொல்லவே இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, ஓவரா திங்கிங் எல்லாம் வேணாம். அதுக்கெல்லாம் இப்ப அவசரம் இல்ல. இது வேற. ஓ அப்படியா? வேறனா என்ன? மேடம் ஏதாவது சினிமால ஹீரோனா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கா? ஆமா, இப்போ இந்த ஃபேமிலியை விட்டுட்டு நான் தான் சினிமாக்கு போக போறேன் பாருங்க. ஆளை பாரு. இந்த அழகான ஹீரோக்கு ஜோடியா இருந்தாலே எனக்கு போதும். அப்ப அதுவும் இல்ல. அப்ப வேற என்ன? இல்ல எனக்கு தெரியல, நீயே சொல்லு. சொல்லட்டுமா? நேத்து வரைக்கும் என் மேல கோவமா இருந்த அத்தை இப்ப என்ன மன்னிச்சு பழைய மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? ஜானு உன் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தாங்க, இப்ப எப்படி திடீர்னு அந்த அளவுக்கு மாற்றம்? ஓய், என்ன ஏதாவது மந்திரகிந்திரம் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்களும் அத்தையும் ஒன்னா இருந்த போட்டோவை புதுசா ஃப்ரேம் போட்டோம்ல, அத நான் செவத்துல மாட்டிட்டு இருந்தேன்னா அத்தை அத பார்த்ததும் செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் நானும் என் தப்ப சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டேனா, அவ்வளவுதான். அத்தை மனசுருகி போய் அப்படி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப நானும் அத்தையும் ராசி ஆயிட்டோமே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் மருமக சண்டை தான் பெரிய பிரச்சனையே. வீட்டை பிரிக்கணும், குடும்பத்தை பிரிக்கணும், உனக்கு தனி ரூம், எனக்கு தனி கிச்சன்னு அப்படியே ஒரு வீட்டை கூறு போடுறதுலயே குறியா இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து நீ தான் வித்தியாசமா இருக்க. நீ எதுக்கு எடுத்தாலும் அத்தை அத்தைன்னு ஜானுவோட புராணமே பாடுற. ஜானு சின்னதா கோவப்பட்டாலும் உன் முகம் ஆடி போயிருது. அவங்க எப்ப நார்மல் ஆவாங்கன்னு ஏங்கி போயிடுற.
உண்மையிலேயே இப்படி ஒரு மருமக கிடைக்க ஜானு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல கௌதம், அத்தை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க குணம் யாருக்குமே வராது. நான் அவங்களை கொண்டாட எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னது அது? அத்தை என்ன மருமகளா செலக்ட் பண்ணதால தானே நீங்க எனக்கு கிடைச்சீங்க. அத்தை மட்டும் மனசு வைக்கலன்னு வைங்க, இப்படி ஒரு புருஷன் தேடினாலும் கிடைப்பானா? ஏய், என்ன சந்தடி சாக்குல அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? ஏன் சொல்லக்கூடாதா? இது ஏய் காலம் பாஸ். புருஷனை வாடா போடான்னு கூட சொல்லலாம். அப்படியா? அப்ப என்ன வாடா போடான்னு சொல்லு. ஏன் எனக்கு என்ன பயம்? வாடா. இதோ வந்துட்டேன். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ணுவீங்கன்னு. விடுங்க. முடியாது. ஜானு உன்னை கட்டி பிடிச்சதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறேன். அதே நான் கட்டி பிடிச்சா தள்ளி விடுறேன். அத்தை கட்டி பிடிச்சாங்கன்னா அது பாசம். ஆ. நீங்க கட்டி பிடிச்சா அதையே சாக்கா வச்சு அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுவீங்களே. ஏய், அடுத்துலாம் இல்ல, ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. என்ன பிளான்? இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஹாஃப் டே கட். கட் அடிச்சிட்டு கட் அடிச்சிட்டு இந்த திருவிளையாடல் படத்துல சொல்ற மாதிரி இந்த கூந்தல்ல வருது இயற்கை மனமா செயற்கை மனமான்னு ஆராய்ச்சி பண்ண போறேன். பண்ணுவீங்க பண்ணுவீங்க. இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புங்க. போங்க. ஏய், நான் முடிவு பண்ணதான். ஓஹோ, நானும் முடிவு பண்ணதுதான். உத்தியோகம் புருஷன் லட்சணம், பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் எல்லாம் நைட்டு தான். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அதான் நான் உடனே கட் பண்ணிடுவேன். சரி, நான் ஆபீஸ்க்கு போறேன். குட் பாய். ஆனா ஒரு கண்டிஷன். நான் இப்ப ஆபீஸ்க்கு போகணும்னா எனக்கு உடனே கொஞ்சம் லோன் வேணும். லோனா? ம், என்ன லோனு? ம். நைட்டு குடுக்கறதுல அட்வான்ஸா இப்ப 4 கிஸ் வேணும். இந்த பாரு, நான் கடனா தான் கேக்குறேன். ராத்திரி நான் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். எங்க குடு. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன். கௌதம், டைம் ஆகுது, கிளம்புங்க. ஆஹா, சான்ஸே இல்ல. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா பேட்டரிய சார்ஜ் பண்ணி ஆகணும். ஐயோ, இந்த குழந்தையோட தொந்தரவு தாங்க முடியலையே. சரி சரி, லோன் தரேன் வாங்க. குடு 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 குடு. ஆனா ஈவினிங் வந்த உடனே வாங்கின கடனை வட்டியோட பொறுப்பை திருப்பி கொடுத்துடணும். ஐயோ, அசலுக்கு 10 மடங்கு வட்டி குடுக்கறேனா இல்லையான்னு பாரு. ஆமா இலக்கியா, சார் அதுல ரொம்ப ஜெனுயின். சரி, ஓகே, நடக்கட்டும் நடக்கட்டும். 1 2 3. ஃப்ராடு. என்கிட்டே வா. திரும்புங்க. இது 4வது. ஓகே. இங்க பாருங்க, கேட்ட லோனு கொடுத்தாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. போறேன். ஆனா ஆண் பாவம் சும்மா விடாது. சேர்த்து வச்சு ராத்திரி பழி வாங்க போகுது பாரு. பாப்போம் பாப்போம். கிளம்புங்க கிளம்புங்க. பாய். ஏய், என்ன புருஷனை துரத்துற? மனைவி ஒழிக, மனைவி ஒழிக, மனைவி ஒழிக. போங்க போங்க. வரேன். மனைவி ஒழிக. எஸ் எஸ், நான் இப்போ ஆபீஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆமாமா, அம்பத்தூர் கார்கோ ஃபேக்டரி டெண்டர் ரிசல்ட் இன்னைக்கு வந்துரும். அது நிச்சயமா நமக்கு தான் கிடைக்கும். வாடா கார்த்திக், எனக்கு சோறுட்டுற அளவுக்கு இறங்கி வந்துட்டல. இனி உன்னை என் பக்கம் கொண்டு வந்து இந்த குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கிறேன். இல்ல இல்ல, நானும் அண்ணனும் ஒன்னாதான் ஆபீஸ்க்கு வரோம். சரி, வச்சுட்டுமா? அண்ணா, இப்ப எதுக்கு உங்க அண்ணனை கூப்பிடுறீங்க? அது எதுக்கு நீ கேக்குற? ஆபீஸ் போக டைம் ஆச்சு, அதான் கூப்பிட்டேன். கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டாரு. அவர் ஆல்ரெடி ஆபீஸ் போயிட்டாரு. போயிட்டாரா? நானும் கூட வரேன்னு சொல்லியிருந்தேனே, அப்புறம் என்ன விட்டுட்டு போனாரு? உங்களை கூடவே கூட்டிட்டு போகணும்னு மாமாவுக்கு என்ன தலையெழுத்தா? அவரே கம்பெனியோட எம்டி, நீங்க வெறும் ஜூனியர் எம்டி தானே. மாமா உங்களை மதிக்கணும்னு நினைச்சிருந்தா உங்களுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. அவர் மனசுல நீங்க ஒரு ஆளே இல்ல. அதான் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஏய், வாய மூடு. என் அண்ணா அண்ணிய பத்தி பேச உனக்கு தகுதி இல்ல. அவர் என்ன மதிக்காமலாம் இல்ல, ஏதோ ஞாபகத்துல என்ன கூப்பிடாம போயிருப்பாரு. ஆமா, நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற? என்ன கார்த்திக் பேசுறீங்க? நான் உங்க வைஃப் தானே. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல, இல்லவே இல்ல. நீ என் வைஃப் கிடையாது, வைஃப் மாதிரி. லாயர் சொன்ன 6 மாச டைம்ல தான் நீங்க வந்திருக்க, புரியுதா? இந்த வீடு உனக்கு வாடகை இல்லாத ஸ்டார் ஹோட்டல் மாதிரி.
இந்த 6 மாசமும் நல்ல ஏசியை போட்டு தூங்கிட்டு வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு பணக்கார வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சுக்க. 6 மாசம் முடிஞ்சதும் கொண்டு வந்த பெட்டி படிக்க எடுத்துட்டு ஓடிடணும், புரியுதா? அதை விட்டுட்டு தேவையில்லாம குடும்ப விஷயத்துல தலையிட்ட டைவர்ஸ் கிடைக்க லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு லாயர் சொன்னதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னை இங்க இருந்து துரத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. மனுஷனா அவன் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான். எப்படியாவது என் பக்கம் இழுத்துடலான்னு பார்த்தா இவ்வளவு உஷாரா இருக்கானே. போடா போ, நான் உஷாருக்கே உதார் விடுறவிடா. இந்த சான்ஸ் போனா என்ன, அடுத்த சான்ஸ் வராமையா போயிடும். அப்போ உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய செவரே கட்டுறேன்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார். கார்த்திக் எங்க? சார் அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல சார். வரலையா? கார்த்திக் கிட்ட ஆபீஸ்க்கு ஒண்ணா போகலான்னு சொல்லி இருந்தேன். ஐயோ, அவசரத்துல அவனை மறந்து விட்டுட்டு வந்துட்டேனா? சரி பிரபாகர், அம்பத்தூர் கார்கோ அவுட்லெட்டோட டெண்டர் ரிசல்ட் வந்துருச்சுன்னா உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். Good morning, sir. மார்னிங். உட்காருங்க. ஹலோ. ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், ஒரு பேட் நியூஸ். என்னாச்சு? அம்பத்தூர் கார்கோ அவுட்லெட் டெண்டர் நமக்கு கிடைக்கல சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது சார். டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு சார். எப்படி? டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா தானே சப்மிட் பண்ணிருந்தோம் நாம. டெண்டர்ல கலந்துகிட்ட கம்பெனிஸ்லயே நாம தான் பெஸ்ட். அப்படி இருந்தும் எப்படி நம்ம கையை விட்டு போச்சு? எனக்கும் அதுதான் ஷாக்கா இருக்கு சார். இந்த டெண்டரை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கார்கோ அவுட்லெட் நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைலுக்கு ரொம்ப வேல்யூவா இருந்திருக்கும். எப்படி மிஸ் ஆச்சு? டெண்டர் யார் கைக்கு போச்சு? அது வந்து சார், நம்ம ஆப்போனன்ட் எஸ்எஸ்கே கம்பெனிக்கு தான் சார் டெண்டர் போயிருக்கு. வாட்? எஸ்எஸ்கேவா? ஆமா சார், நாம 20 கோடிக்கு கோட் பண்ணியிருந்தோம். ஆனா எஸ்எஸ்கே 1 கோடி ரூபாய் கம்மியா கோட் பண்ணி டெண்டரை கேப்சர் பண்ணிட்டாரு. என்ன சொல்றீங்க பிரபாகரன்? நான் எப்போ 20 கோடி கோட் பண்ணேன்? 19 கோடி தானே ஃபைனல் பண்ணேன். அப்படியா சார்? என்ன அப்படியே கேக்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். கொட்டேஷன் ரெடி பண்ற சமயத்துல நான் ஆடிட்டிங்ல இருந்தேன் சார். அப்ப யார் கொட்டேஷன் ரெடி பண்ணது? கார்த்திக் சார் தான் சார் ரெடி பண்ணாரு. கார்த்திகா? இடியட். ஓகே சார். இதையும் எப்படி மென்ஷன் பண்றீங்க? ஓகே. இதை மாத்திருங்க. செஞ்சு. டேய் கார்த்திக், ஓகே சார். அம்பத்தூர் டெண்டருக்கு நான் கோட் பண்ண அமௌண்ட்டை நீ ஏதாவது மாத்தினியா? ஆமா, 19 கோடியா இருந்ததை 20 கோடியா மாத்தினேன். டேய், உன்னை யாரா மாத்த சொன்னது? நீ தானே நான் கொட்டேஷன்ல 1 கோடி இன்க்ரீஸ் பண்ணி போடுன்னு சொன்ன. முட்டாள், அது ஓஎம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டருக்கு சொன்ன கொட்டேஷன். ஓ, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? கொடுத்த வேலையை கரெக்டா செய்ய மாட்டியா? டெண்டர் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கொட்டேஷன் அமௌண்ட்டை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீயா உன்னை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா அமௌண்ட்டை கோட் பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா. அண்ணா, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல. கிடைக்கலையா? அது எஸ்எஸ்கே கம்பெனிக்கு போயிடுச்சு. அநியாயமா ஒரு நல்ல ப்ராஜெக்ட கோட்டை விடுற மாதிரி பண்ணிட்டியே. அது நமக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லடா. ஆனா நம்ம கம்பெனி அழிக்க பாக்குற அந்த எஸ்எஸ்கேக்கு கிடைச்சிருக்கு. நம்மளை விட அந்த ஆள் தான் புத்திசாலின்னு இப்ப நம்ம தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா, நீ ஆபீஸ்ல என்னதான்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? காலையில வர வேண்டியது, நாள் முழுக்க சேரை தேய்க்க வேண்டியது, ஈவினிங் கிளம்பி போக வேண்டியது. ஆபீஸ்க்கு வந்து போறதுன்னா இதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா பொண்ணு? இங்க பாருங்கண்ணே, 1 கோடி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ஓஎம்ஆர் டெண்டருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கணும்ல. வாய மூடு. தப்பு பண்ணிட்டு இப்ப சமாளிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.